ராமராமா 17ஆம் தேதி டிசம்பர் புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி 2ஆம் தேதி, கிருஷ்ணபக்ஷ திரையோதசி திதி, விசாகா நட்சத்திரம் மாலை 6:36 வரை, பின்பு அனுராதா நட்சத்திரம், சுகர்ம யோக கரஜ கரணம், மகாப்பிரதோஷம் மகா புண்ணிய காலம், ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. ஆலயங்களுக்கு சென்றால் முதலில் எங்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும்? ஆலயங்களுக்கு சென்றால் நமஸ்காரம் செய்து வழிபட வேண்டும். அதாவது சாஷ்டாங்கமாக ஆண்கள் நமஸ்கரிக்க வேண்டும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு அவர்கள் பெண்கள் நமஸ்காரம் செய்யும் விதத்தில் நமஸ்காரம் செய்து வழிபட வேண்டும். கோவில்களுக்கு சென்ற உடனேயே நமஸ்காரம் செய்ய வேண்டும். கோவில்களிலிருந்து வெளியில் வரும் முன்பும் நமஸ்கரிக்க வேண்டும். அதாவது சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடியும் நமஸ்காரம் பண்ணணும், சுவாமியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் நமஸ்காரம் பண்ணணும். எங்க நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. கொடிமரத்துக்கு கீழே தான் நமஸ்காரம் பண்ணணும். கோவில்ல பெரிய கோவில்கள்லாம் கொடிமரம் இருக்கும், அந்த கொடிமரத்துக்கு கீழே தான் நமஸ்காரம் பண்ணணும். மற்ற எல்லா இடத்துலையும் போய் எல்லா தெய்வ சந்நிதிக்கும் கால் நீட்டின்னு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆகம சாஸ்திரம்னு இருக்கு, அந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நாம் கடைபிடிக்கணும். கொடி மரங்கள் இல்லாத கோவில்களும் சிறிய கோவில்கள் இருக்கும். அந்த கோவில்லையும் சுவாமி சந்நிதிக்கு முன்னாடி, அது நுழையறதுக்கு முன்னாடி ஒரு பலிபீட்டம் இந்த மாதிரி இருக்கும், அந்த இடத்துலதான் நமஸ்காரம் பண்ணணுமே தவிர ஒவ்வொரு சந்நிதியிலையும் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி கோவில்கள்ல சுவாமிக்கு தான் நமஸ்காரம் பண்ணலாமே தவிர அங்க மற்ற மனிதர்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நம்மை விட வயதான பெரியவர் ஒருவர் வரார், அவருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணணும்னு கோவிலுக்குள்ள அவருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அவரும் நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கோவில்ல தெய்வத்துக்கு மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணலாம், விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், பெரியவர்களுக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கலாம். இப்படி நமஸ்காரம் கோவில்களில் செய்ய வேண்டும். ராமராம்.